சொன்னாலும் வருவாங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து நம்ம அக்டோபர் 27 மாநாட்டில் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவர் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களை நிம்மதியாக மீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி அதையும் மீறி போயிட்டார் அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் எங்கள் பர்மிஷன் வாங்காமல் போயிட்டார் அப்படின்வாங்க. சாதாரண ஒரு ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி மற்ற கட்சிக்காரங்க போகிறதுக்கும் தளபதி அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத மற்றவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதான் உண்மை. ஆனால் இது தளபதியோட ஃபேன்ஸ், தொண்டர்கள் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கணும். ஆனால் அது ஏன் புரியலன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, நேரடியாக போய் அவர் பார்த்தார் அப்படின்னா ஒரு இடமோ 2 இடத்துலையும் முடிச்சுட்டு வந்துட முடியும். ஆனால் ஒட்டுமொத்த இடத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு போய் இவர் பிரச்சனையை கொடுக்காம அங்கே பிரச்சனையாக வாடுறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்குறதுன்னு இருக்கு பாருங்கள். இதுதான் உண்மையான செயல். நேரடியாக வந்து தான் செய்யணும், நேரடியாக